ஹலோ கைஸ், என் பேர் சிபி. வெல்கம் டு சிபி சான் கிரியேட்டர். இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போனால் நம்ம விஜய் சேதுபதி சார் நடித்த மகாராஜா படத்தில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோ வீட்டில் வந்து 3 மருமகர்கள் வந்து ஒரு பொருள் கொள்ளையடிச்சு போகிறாங்க. ஏன் கொள்ளையடிச்சு போகிறாங்கன்னா அதில் ஒரு பொருள் மட்டும் மெயினாக கொள்ளையடிச்சு போகிறாங்க. அதான் லட்சுமிங்க. அந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா? லட்சுமி அது தூக்கிட்டு போகிறாங்க. அது போய் ஹீரோ வந்து போய் எஃப்ஐஆர் போடுறாரு போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி. ஆனால் போலீஸ் வந்து இந்த கேஸ் பக்கம் இன்வால்வ் ஆகலை, இந்த கேஸ் பக்கம் வரல. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து கரெக்டாக இந்த 7 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாரு இந்த கேஸுக்காக. ஆனால் போலீஸ்காரங்க இந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டதாலும், ஆனால் இன்னொரு விஷயம் சந்தேகப்படுறாங்க, எதுக்கு இந்த லட்சுமிக்காக 7 லட்சம் வரைக்கும் செலவு பண்ண. இதாங்க இந்த படத்தோட கதையை. ஓகே, இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி சார் தான். கடைசியாக ஒரு 96 படம் தான் நல்லா ஓடிச்சு. 96க்கு அப்புறம் அவர் ஹீரோவாக நடித்த எந்த படமும் ஓடவே இல்லை. கரெக்டாக வில்லனாக நடித்த படம் தான் ஓடிருக்கு. ஹீரோவாக நடித்த ஒரு படம் கூட ஓடலை. ஆனால் இந்த படத்தில் செம்மையாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் கம்பேக் விஜய் சேதுபதி சார் இஸ் கம்பேக். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதி தாண்டி நிறைய ஆக்டர்ஸ் நல்லா நடிச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த சிங்கப்புலி, அதுக்கப்புறம் இந்த இமைக்கால் நொடிகளை ஒரு வில்லன் வருவார்ல, அவர் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனே. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் எல்லாரும் கொடுத்த நடித்த நடிகர்கள் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த படத்தில் இருக்க அந்த டேரக்டர் பேர் தெரியல. இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் இன்னும் பார்க்க கூட இல்லை. இனிமேல் தான் போய் பார்க்கணும். இந்த மகாராஜா படம் செம்மையாக எடுத்திருக்காருங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி நார்மலாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே தான் நல்லா விறுவிறுன்னு கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, நல்லா விறுவிறுன்னு போச்சு. சுத்தமாக போர் அடிக்கல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தோணலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரே சீனை ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எதுக்கு இந்த சீனை ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்குன்னு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த எடிட்டிங் ஒரு சீனு நீட்டாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க எடிட்டிங்கில். ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரதர் உங்கள் எல்லாத்துக்கும். இந்த மகாராஜா டீமுக்கே ஹேண்ட்ஸ் ஆஃப், சூப்பராக பண்ணியிருக்கீங்க பிரதர்ஸ். அதனால் இந்த படம் சொல்லணும்னா, இந்த படம் மஸ்ட்டு வாட்ச் மூவி.